வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2020க்கான முக்கியமான மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 40 people had gone for a picnic. 36 of them paid rupees 1700 each, and the other 4 members of the group paid 50% more than the average cost of the picnic. Find the total amount spent on the picnic: 72,000, 75,000, 90,000 and 81,000. ஸோ 40 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்து பிக்னிக் போகிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலவு, அவங்களுக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 36 பேர் 1700 ஈச் மெம்பர்ஸும் 36 பேர்லும் ஒவ்வொருத்தருமா வந்து 1700 ரூபா கொடுக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்க 4 மெம்பர்ஸ் பார்த்தோம்னா அவங்க பே பண்ணுறது 50% மோர் தென் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த பிக்னிக். ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம 40 பேரும் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணாங்க பை 40. ஸோ டோட்டல் அமௌண்ட் பை 40 அப்படின்னு போட்டால் தான் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ தெரியும். இதில் ஆவரேஜ் வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அந்த 4 பேர், ரிமைனிங் இருக்க 4 பேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50% மோர் தென் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த பிக்னிக். ஸோ 150 by 100 into x. ஸோ இந்த 4 பேர் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 3x by 2. ஓகேங்களா? இது வந்து ஈச், ஸோ ஒவ்வொருத்தரும். ஓகேங்களா? அண்டு இப்போ வந்து நமக்கு 36 பேர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிருக்கு. 36 பேர் 36 மெம்பர்ஸ் இன்டூ 1200. டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 0 0 17 into 5 வந்து 85 வரும். 85 plus 2 200 3 into 61. ஸோ 36 பேர் அவங்களோட அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் பை 36 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 61,200 ரூபாய். அண்ட் அந்த 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 4 மெம்பர்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? இன்டூ 3x by 2. ஸோ ஈக்குவல் டு 6x. இது என்னோட அந்த 4 பேர் எவ்வளோ பே பண்ணாங்க அவங்களோட அமௌண்ட் வேல்யூ. அண்ட் தென் ஸோ டோட்டல் ஆவரேஜ் பார்த்தோம்னா 40 into x equal to 6x plus 61,200. ஸோ 40 மெம்பர்ஸ் இன்டூ ஆவரேஜ் போட்டால் தான் எனக்கு டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவல் டு 6x plus 61,200. So 40x equal to 6x plus 61,200 and 34x equal to 61,200. X is equal to 61200 by 34. So already இங்க நம்ம பார்த்தோம்னா 36 into 1700 by 34. So ஈஸியாக வரதுக்காக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு 1800. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து என்னோட ஆவரேஜ் வேல்யூ. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு 40x 40 into 1800 36 72 and 30. ஸோ 72,000 அப்படிங்கிறது என்னோட டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் த பிக்னிக். ஸோ நெக்ஸ்ட்டு the value of x plus y plus z is equal to 2 and xy plus yz plus zx equal is minus 11. Then find the value of x cube plus y cube plus z cube minus 3xy. 72, 76, 74 and 78. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். x cube plus y cube plus z cube minus 3xyz equal to
x plus y plus z into x plus y plus z the whole square minus 3 into xy plus yz plus zx. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ இது ரிலேட்டடான சில ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இந்த மாதிரி ரிலேட்டடான ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. So and x plus y plus z into half, so 2x square plus 2y square plus 2z square minus 2xy minus 2yz minus 2zx. And of x plus y plus z x minus y the whole square plus y minus z the whole square plus z minus x the whole square. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் x cube plus y cube plus z cube equal to minus 3xy இருந்துச்சுன்னா. அண்ட் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா x பவர் 4 ப்ளஸ் y பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த கியூப் ஃபார்முலாவும் ப்ளஸ் இந்த மாதிரி இந்த எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ஒரு வேளை எனக்கு வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ஸோ இதில் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தாங்க. ஸ்ட்ரைட்டாக 2 and 2 square minus 3 into minus 11. So 2, 4 plus 33 and 2 into 37 and 74. Okay. So 74 is my answer. அடுத்து, if total length of all edges of a cube is 192 centimeter, then what is the total volume of 3 such cube? So cube related கேட்டிருக்காங்க. cube அப்படின்னு பார்த்தோம்னா கியூபோட curved surface area அப்படிங்கிறது வந்து 4a square and total surface area is 6a square. volume அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது a cube and கியூபோட diagonal, so longest diagonal அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா √3a. ஓகேங்களா? இதெல்லாம் கியூபோட இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். ஸோ நமக்கு இப்போ கியூபில் மொத்தமாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஒரு கியூப் எடுத்துட்டோம்னா இதில் டோட்டலாக எட்ஜஸ் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா 12 எட்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த 12 எட்ஜஸோட டோட்டல் லென்த்து தான் வந்து 192. அப்போ ஒரு எட்ஜ் 12 எட்ஜஸோட டோட்டல் லென்த் எனக்கு 192 சென்டிமீட்டர்னா 1 edge equal to 192 by 12. So 192 by 12 அப்படிங்கிறது வந்து 1 and 6 16 and edgeோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ edgeோட வேல்யூ is side of the value. ஓகேங்களா? ஒரு சைடோட வேல்யூம் edge வேல்யூம் ஈக்குவல் and then equal to side. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? total volume of 3 such cubes. ஸோ இந்த மாதிரி இதே சைடில் வேல்யூவில் 3 கியூபோட வால்யூம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஏ கியூப் இன்டூ 3, ஏன்னா 3 சச் கியூப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6 கியூப் இன்டூ 3 அண்ட் யூனிட் டிஜிட் என்ன வரும்னு பார்த்தோம்னா 6 into 3 கண்டிப்பாக வந்து 8 தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா எனக்கு இங்கே 8 இருக்குது அண்ட் இங்கே 8 இருக்குது. ஸோ
ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ள ஆப்ஷன் தான் நமக்கு ப்ராப்ளமே. ஸோ 16 into 16 into 16 into 3 அண்டு ஸோ 16 into 16 நமக்கு தெரியும் 256 into 16 into 3 அப்படிங்கிறது வந்து 48. நம்ம 16 கியூபே பண்ணிக்கலாம். 16 into 3. ஸோ 16 கியூப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 256 into 16 2560 and 6315. So 6904 and 4096 into 13. Sorry, into 3. Into 3. So into 3 பண்ணோம்னா ஓகேங்களா. So 18 1 28 and 2 and 12. So 12,288 cubic centimeter ஓகேங்களா. So 12,288 அப்படிங்கிறது என்னோட volume of 3 such cubes. Next, the ratio of speed of boat in upstream to speed of boat in downstream is 3:2. The time taken by boat to cover 45 km in downstream is t hours. Then in t hours, how many kilometers will be travelled by the boat in upstream? So first எனக்கு ratio of speed of boat in upstream to the speed of boat in downstream. Speed of boat in upstream is to speed of boat in downstream. So 2:3 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுன்ஸ்ட்ரீம்னா சம் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ப்ளஸ் கரண்ட்டோட ஸ்பீட். ஸோ ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் கரண்ட்டோட ஸ்பீட் வேல்யூவை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு டவுன்ஸ்ட்ரீம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்ஸ்ட்ரீம்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3/2. அண்ட் காம்பினண்டோ அண்ட் டிவிடெண்டோ அப்படிங்கிற பேசிஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் by x plus y minus x minus y equal to 3 plus 2 and 3 minus 2. ஓகேங்களா. அப்போ x by y equal to 5/1. x அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 6 அண்ட் அப்ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா 4. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூவில், ஸோ நான் வந்து ரஃப் வேல்யூவாக எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வச்சுக்கிறேன். அண்ட் தென் டைம் டேக்கன் பை போட் டு கவர் 45 km இன் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் டி ஹார்ஸ். ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் எனக்கு 45 km கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீம்னா 6x அண்ட் அதோட வேல்யூ பார்த்தோம்னா டி ஹார்ஸ், டைம் பீரியட் அப்படிங்கிறது டி. ஓகேங்களா. அப்போ டி ஈக்குவல் டு 45/6x. அண்ட் தென் இப்போ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வில் பி ட்ராவல்ட் பை த போட் இன் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமில் எனக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 4x. ஓகேங்களா. ஸோ 4x into 45/6x. டைம் பீரியட் பார்த்தோன்னா 45/6x. ஸோ அந்த x cancel and 3 2 15 equal to 30 km என்னோட டிஸ்டன்ஸ். அப்ஸ்ட்ரீமில் அந்த போட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் இந்த குறிப்பிட்ட டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா 30 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணும். அடுத்து, what is the farthest distance between 2 points of a right circular cylinder of radius 3.5 cm and height 24 cm? 25 cm, 27, 19 and 17.
ஸோ இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எடுத்துக்கலாம். ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து 3.5 சென்டிமீட்டர் அண்ட் தென் டோட்டல் டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் இருக்கு, எனக்கு ஹைட் வேல்யூ இருக்கு அண்ட் ரேடியஸ் வேல்யூ இருக்கு. எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ்னா டயகனலாக ஒரு லைன் போட்டோம்னா அதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் என்னோட ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டயகனல் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டயகனல் வேல்யூ ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸோ அப்போ 24 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 576 ப்ளஸ் 49 ரூட் எடுத்தோம்னா 625 அண்ட் 25 என்னோட ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ 25 சென்டிமீட்டர் என்னோட ஆன்சர். அடுத்து the radius of a solid hemisphere is 12 centimeter. If a hemisphere is melted to form a cone, the radius of the base of which is equal to radius of the hemisphere, then what will be the height of the cone? இதில் எனக்கு ஹெமிஸ்பியர் அண்ட் கோனை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர். அந்த ஹெமிஸ்பியரை நான் கோன் ஷேப்புக்கு மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெமிஸ்பியரை நான் கோன் ஷேப்புக்கு மாற்றினேன்னா அந்த ரேடியஸ் ஆஃப் த பேஸ், கோனோட radius of the base is equal to radius of the hemisphere. அப்போ ஒரு கோனோட ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கோனோட ரேடியஸ் அப்படிங்கிறதும் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட், அதாவது ஹெமிஸ்பியர் அண்ட் கோனோட வால்யூமை நான் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஹெமிஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 பை ஆர் கியூப் அண்ட் கோனோட வால்யூம் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா நான் அப்போ தான் வந்து ஹைட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 3 பை ஆர் ஸ்கொயர் அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 2 பை ஆர் ஸ்கொயர். அண்ட் தென் கோன் அப்படின்னு பார்த்தோம்னா கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். இதில் எல் அப்படிங்கிறது வந்து ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர், எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல்லுங்கிறது வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஓகேங்களா? அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 பை ஆர் எல் பிளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டு கொஷின்ஸ். ரெண்டோட வால்யூமும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 2/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ பை கேன்சல், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா 12. 2/3 பை 12 cube equal to 1/3 pi 12 square into h. So cancel பண்ணோம்னா இங்க எனக்கு ஒரு 12 இருக்கும் and pi cancel, 3 cancel and h equal to 24 centimeter. So height வந்து 24 centimeter. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும். Find the sum of mode and median of the data 12, 15, 11, 13, 18, 11, 13, 12, 13 is 25, 26, 31, 36. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க இந்த டேட்டாவை கரெக்டான ஆர்டரில், ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டான்னு பார்த்தோம்னா எனக்கு 11 தான் லோயஸ்ட். ஸோ 11 அப்படிங்கிறது வந்து எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்ததாக 12. ஸோ 12 அப்படிங்கிறதும் எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு.
Next வந்து 13. 13 1 and 2 3. So 13 13 13. And then 14 இருக்கா பார்த்தா 14 இல்லை, and 15 இருக்கு, and then 18 இருக்கு. மற்ற நம்பர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். So 15 18. So number of terms பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 terms இருக்கு. இப்போ மோட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு கொடுத்துருக்க டேட்டா செட்டில் எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை தான் நான் கணக்கில் எடுக்கணும். ஸோ 11 2 தடவை வந்திருக்கு, 12 2 தடவை, அண்ட் 13 3 தடவை வந்திருக்கு. அப்போ என்னோட மோட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 13. அண்ட் தென் மீடியன். ஸோ மீடியன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சென்டரில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான். ஓகேங்களா? மீடியன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அதுவும் 13 தான். ஏன்னா மேலே ஒரு 4 கீழே ஒரு 4, அப்போ சென்டரில் இருக்கக்கூடியது 13 அப்படிங்கிறது தான் என்னோட மீடியன். என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் மோட் அண்ட் மீடியன். ஸோ டேரெக்டாக ப்ளஸ் பண்ணால் 26 and 26 இஸ் த ஆன்சர். இல்லை மீடியன் வந்து எனக்கு ஃபார்முலாவில் தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 9 + 1/2 அப்படிங்கிறது 10/2 ஈக்குவல் டு 5th டேர்ம் என்னோட மீடியன் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 5th டேர்ம் பார்த்தோம்னா 13. Rupees 3000 is divided into 2 parts such that if one part be put at 3% simple interest and other at 5% simple interest, the yearly annual income may be rupees 100. How much was lent at 3%? ஸோ ஒருத்தர்கிட்ட 3000 ரூபா இருக்குது. அந்த 3000க்கு வந்து 2 பேருக்கு வட்டி கொடுக்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஒன்று வந்து 5% இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து 3% இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அண்டு ஒரு வருஷத்துக்கு அதோட இந்த 2 அமௌண்ட்டோட வட்டின்னு பார்த்தோம்னா அவருக்கு 100 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிக்சர் அண்ட் அலிகேஷனில் போடலாம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே போகாமல் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் 100/3000 into 100 போடலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்க பார்க்கலாம். ஸோ 0 and 0 and 10/3. ஸோ 10/3. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கனால 50 into 3 and into 3. So 15 9 and 10 1 5. So total ratio அப்படிங்கிறது வந்து 6. So 1:5 தான் அந்த அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ 6 and 3000/6 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு 500, இங்கே 500 and 2500. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 3% இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ ரேட் விட்டுருக்கான், எவ்வளோ அமௌண்ட்டு விட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 3%ல் 2500 ரூபா கொடுத்துருக்கான். 2500 ரூபாவை 3% வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 5% கேட்டிருந்தாங்கன்னா அது 500 ரூபாய். கிளியர்? A boy goes to school at the speed of 45 km/h and reaches the school 7 minutes late. If he travels at the speed of 60 km/h, he reaches the school at 8 minutes early. Find the distance traveled by the boy. ஸோ ஒரு பையன் வந்து அவனோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ட்ராவல் பண்ணுறான். இனிஷியலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா 45 km/h ஸ்பீடில் போனான்னா அவனுக்கு 7 minutes லேட் ஆகுது. ஸோ ஆக்சுவல் டைம் பார்த்தோம்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கரெக்டான டைம். ஸோ கரெக்ட் டைம் ரீச் ஆகக்கூடியது. அப்போ 7 minutes லேட்டாக போகிறான். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டாவது கண்டிஷன் வந்து 60 km/h 60 km/h போனான்னா அவனுக்கு 8 minutes ஏர்லியராக போகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்து எனக்கு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீட் பை difference of the speed into total time taken, total time or total time difference. So product of the speed அப்படிங்கிறது வந்து 45 into 60 by difference of the speed வந்து 15 into time difference பார்த்தோம்னா இங்கே எனக்கு 7 minutes late and 8 minutes early. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இடைப்பட்ட டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 minutes வருங்களா? ஸோ மினிட்ஸில் இருக்குது. நான் ஹாரா மாத்திரத்துக்கு 15/16 போடுகிறேன்.
15 cancel and 60 cancel. So distance வந்து 45 kilometer. So distance அப்படிங்கிறது வந்து 45 kilometer. அடுத்து find the smallest 3-digit number divisible by 7, 11, 13 leaving remainder 6 in each case. ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் ட்விஸ்ட் என்னன்னா இங்க செகண்ட் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்னு கேக்குறாங்க. சிம்பிளா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம், அதுக்கப்புறம் என்ன நம்பரோ கண்டுபிடிப்போம். பட் இங்க செகண்ட் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் ஆஃப் 7, 11, 30, 33 பார்க்கலாம். ஸோ 7, 11, 33 அப்படின்னு பார்த்தோம்னா 7 prime number, 11 prime number and 11 33 வந்து 11 into 3 ஆல்ரெடி 11 இருக்கு. ஸோ into 3 and 33 into 7 into 33 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1 and 23. ஸோ 231 அப்படிங்கிறது என்னோட எல்சிஎம் வேல்யூ. எனக்கு பண்ணும்போது 6 அப்படிங்கிற ரிமைண்டர் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்பர் பார்த்தோம்னா எனக்கு ரிமைண்டர் 6 வரணும். 237 ஆப்ஷனில் 237 இருக்கு. பட் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எனக்கு செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மற்ற ஆப்ஷனும் செக் பண்ணலாம். ஸோ இன்டூ 2 பண்ணலாம். 2 பண்ணோம்னா 2, 6, 4 462ன்னு வருது. அண்ட் ப்ளஸ் 6ன்னு போட்டோம்னா 468. ஸோ இந்த ஆப்ஷனும் வருது. அடுத்ததாக இன்டூ 3 போட்டோம். இன்டூ 3 பண்ணோம்னா 396 அண்ட் ப்ளஸ் 6 பண்ணோம்னா 699. இந்த ஆப்ஷனும் எனக்கு இருக்கு. அண்ட் தென் இன்டூ 4 போட்டோம்னா 4, 12 அண்ட் 9. ஸோ ப்ளஸ் 6 பண்ணோம்னா 930. ஸோ எனக்கு 4 ஆப்ஷனுமே இருக்கு. அப்போ 4 ஆப்ஷனுமே எனக்கு கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. செகண்ட் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர். ஓகேங்களா? செகண்ட் ஸ்மாலஸ்ட்னா இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 237. அப்போ செகண்ட் ஸ்மாலஸ்ட் இது 468. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் வந்து 468. ஓகேங்களா? அடுத்து 9 person went to park. 8 of them spent 72 each for their tickets and 9th person spent 8 more than the average expenditure of all the 9. What was the total money spent by all of them? இது நம்ம ப்ரீவியஸா பார்த்த சம் தான். ஸோ டோட்டல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8 பேர் வந்து 72 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 72 into 8 பிளஸ் 9ஆவதா இருக்க பர்சன் ஆவரேஜ் வேல்யூவோட 8 ரூபா அதிகமாக தரான். அப்போ எக்ஸ் பிளஸ் 8 இன்டூ பை 9. ஓகேங்களா? கிளியர்? இப்போ 9x ஈக்குவல் டு 72 into 8 பிளஸ் 8x plus 8. So 9x equal to 72 into 8 அப்படிங்கிறது வந்து 6 and 57 plus x plus 8. 96 minus 6 9x 576 plus 8 அப்படிங்கிறது 584 and 8x equal to 584. X value equal to 73. ஸோ எக்ஸ் வேல்யூ 73, அதாவது ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது 73ன்னு தெரிஞ்சது. எனக்கு டோட்டல் மணி ஸ்பெண்ட், ஸோ 73 into 9 ஈக்குவல் டு 7 and 2, ஸோ 65. 657 என்னோட ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பான். பட் இங்கே டேரெக்டாக 8 rupees மோர் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அமௌண்ட்டே கொடுத்துட்டான். அதில் வந்து எனக்கு பர்சன்டேஜ் 50% மோர் தென் த ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால அந்த மாதிரி போட்டிருந்தோம். அடுத்து விஜய் செல்ஸ் 2 article of the cost price x each. He made a profit of 20% on first article and a loss of 12% on the second article. Find x if the total selling price is 124.8. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து 2 ஆர்டிக்கல் விற்கிறாரு. 2 ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளை வந்து அவர் 20% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. அப்போ 120 100 into எக்ஸ். ரெண்டாவது
ஆர்டிக்கலை அவர் லாஸ்ட்டில் விற்கிறாரு 12%. ஸோ இப்போ 88/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ நாம் என்ன எடுத்துக்கலாம், சிபி சேம்ன்ட்டான். ஸோ சிபியை வந்து 100ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளோட வேல்யூ வந்து 100. அப்போ அவரோட லாபம்னு பார்த்தோம்னா 120 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. செகண்ட் ஆர்டிக்கிளோட சிபியும் சேம். ஸோ 100ன்னு வச்சுக்கிறேன். அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு, 12% லாஸ். அப்போ 88 ரூபா. ஸோ என்னோட சிபி டோட்டல் சிபி அப்படிங்கிறது 200 அண்ட் டோட்டல் எஸ்பி அப்படிங்கிறது வந்து 208. என்னோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 124.8. ஸோ 124.8 by 208 into 100. ஸோ ஏன் இந்த இடத்துல நான் 100 போடுறேன், எனக்கு ஒரு அதாவது காஸ்ட் ப்ரைஸ் தான் தெரியணும், ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, ரெண்டு ஆர்டிக்கிள் அந்த டோட்டலாக கேட்கல, ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ், இது வந்து 2xன்னு வரும். நான் வந்து எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இன்டூ 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 104 அண்டு ஸோ இந்த 100 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் 62.4 அண்ட் 52 31.2. ஸோ 52 அண்ட் 6ஆலே வருமே 0.6. ஸோ 0.6. ஓகேங்களா, 0.6 into 100 equal to 60 rupees. ஸோ 60 அப்படிங்கிறது என்னோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, when a cloth of a rectangular shape has bleached, it found to last 20% of its length and 10% of its breadth. Find the percentage decrease in its area. ஸோ எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தை நார்மலாக ப்ளீச்சுன்னு கூட வேணாம், தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது அதோட லென்த் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ் ஒய்ன்னு இருந்தது. பட் துவைச்சதுக்கப்புறம் என்னோட லென்த் அப்படிங்கிறது 20% குறைஞ்சி போகுது. பிரெத் பார்த்தோன்னா 10% குறைஞ்சி போகுது. ஓகேங்களா, ஆக்சுவல் லென்த் அண்ட் பிரெத்தை 10-10ன்னு வச்சுக்கலாம். ஸோ லென்த் அண்ட் பிரெத்தை 10-10ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு லென்த்தில் வந்து 20% குறைஞ்சி போகுது, அப்போ 8. அண்ட் பிரெத்தில் 10% குறைஞ்சி போகுது, ஸோ 9. ஏரியா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தோம்னா எல் இன்டூ பி. எல் இன்டூ பி அப்படிங்கிறது வந்து இங்கே 100, பட் இங்கே எனக்கு 72ன்னு வருது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 28% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ 28%. கிளியர். அண்ட் இதை சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்லேயும் நீங்கள் போடலாம், சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் உங்களால் போட முடியும். ஸோ நமக்கு கிளியராக இந்த ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்தனால கிளியராக இருக்குமே போட்டோம். அடுத்து, மனோஜ் travels a certain distance for 16 hours, where first half of the distance was covered at 40 km/h and second half of the distance is covered at 60 km/h. What was the distance covered by Manoj? மனோஜ் அப்படிங்கிறவர் மொத்தமாக 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு. அதில் ஒரு டிஸ்டன்ஸை வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை 40 km/hலையும் மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸை 60 km/hலையும் கவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்து நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2xy by x plus yன்னு போடுவோமா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 40 into 60 by x plus y is 100. So 0 0 cancel and 2 into 8 8 into 6 அப்படி 48. So 48 km/h அப்படிங்கிறது என்னோட ஆவரேஜ் ஸ்பீட். and 48 into total time என்ன ட்ராவல் பண்ணுற டைம் 16 hours into 16 equal to 480 and 882. So 8 16 7 768 கிலோமீட்டர் அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாரு, 768 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான் மனோஜ். அடுத்து, the price of oil is increased from rupees 45 liter to 50 rupees per liter. How much should the consumption of oil be reduced so as to increase the expenditure by only 5%? ஒரு ஆயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 45 ரூபாவாக இருந்தது, 50 ரூபா மாறி இருக்கு.
50 rupees-ஆ மாறி இருக்கு. இதில் என்னோட கன்சப்ஷனை நான் எவ்வளோ குறைச்சோம்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் 5%-ஆ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நான் செலவு இப்போ ஆயிலோட ரேட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இன்டூ 2 பண்ணிக்குவோம். அப்போ வந்து 90 and 100 rupees வருங்களா, ஹோல் நம்பராக இருக்குது இங்கே என்னோட வேல்யூ. ஸோ இப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இதில் பர்சன்டேஜ் போடுறது ஈஸி. ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒன்லி 5% இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 90ல் 5% இன்க்ரீஸ்னா 1% அப்படிங்கிறது வந்து 0.9. அப்போ 5% அப்படிங்கிறது 4.5, 94.5 அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ. ஓகேங்களா? அண்ட் கன்சம்ஷனில் நான் எவ்வளோ குறைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 100 minus 94.100 minus 94.5 பார்த்தோம்னா 5.5%. ஸோ என்னோட கன்சம்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 5.5% அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆயிலோட வேல்யூ 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா மாறுது. ஓகேங்களா? அண்ட் இதில் நான் எக்ஸ்பெண்டிச்சர் என்னோட செலவை வந்து 5% ஏற்றுறேன். 5% ஏற்றினாலும் என்னோட கன்சம்ஷன் நான் எவ்வளோ ஆயில் வாங்குறேனோ அதோட அமௌண்ட் வந்து குறையுது, குவான்டிட்டி வந்து குறையுது. அது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஹோல் நம்பராக வரணும்னு இன்டூ 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ எனக்கு ஹோல் நம்பராக வருது. ஏன்னா இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 5%-ஐ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5%னா எனக்கு 90ல் 5% இன்க்ரீஸ்னா 94.5. இது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ. எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ பை டோட்டல் வேல்யூ மைனஸ் பண்ணனா எனக்கு கன்சம்ஷனில் நான் எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 5.5% கன்சம்ஷனை நான் குறைச்சிருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.